ஜெயம் பீம் படப்பானையில் அடிப்படை சான்றிதழ் இல்லாமல் இருள் சூழ்ந்த இருளர் மக்களின் வாழ்க்கை. திருச்சி மாவட்டம் காணக்கிளியநல்லூர் அருகே பல ஆண்டுகளாக அடிப்படை வசதியின்றி வாழ்ந்து வரும் இருளர் மக்கள். நவீன காலத்தில் மின்சார வசதியின்றி ஓலை குடிசையில் ஒன்றை பிழைத்து வரும் இருளர் மக்கள் அடிப்படை வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை. திருச்சி மாவட்டம் காணக்கிளியநல்லூர் அருகே உள்ள பெருவளப்பூர் ஊராட்சியில் மாரியாக்குளம் என்ற பகுதியில் இருளர் மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக கரிமூட்டம் போடும் தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 20 வருடத்திற்கு மேலாக பனை ஓலை குடிசையில் வசித்து வரும் இவர்கள் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை அரசாங்கத்திடம் மனு அளித்தும் முறையிட்டும் எந்தவித பயனும் கிடைக்காமல் தங்களது அன்றாட வாழ்க்கையை கழித்து வருகின்றனர். பெருவளப்பூர் நாம்புக்குறிச்சிக்கு இடையே செல்லும் சாலையோரத்தில் இருளில் வாழ்ந்து வரும் இருளர் மக்களின் இத்தகைய நிலைமை பார்ப்பவர்களை கதிகலங்க செய்கின்றது. தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக அவர்கள் குடியிருக்கும் பகுதி முற்றிலும் சேரும் சகதியமாக காட்சியளிக்கின்றது. பள்ளி செல்லும் குழந்தைகள் செல்போன் லைட் மற்றும் சார்ஜ் லைட் வெளிச்சத்தில் குருவி கூடு போல் இருக்கும் வீட்டில் அமர்ந்து படிக்கும் அவலம் வேறு எங்கும் காண இயலாத காட்சியாக இருக்கின்றது. மேலும் கை குழந்தைகளுடன் வாழ்ந்து வரும் தாய்மார்கள் தங்களது குழந்தைகளை வளர்ப்பதையும் வருங்காலத்தையும் நினைத்து மனவேதனையுடன் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் இருளர் மக்களுக்கு பட்டாவுடன் கூடிய ஒரு வீடு, அதற்கு மின்சார வசதி, குடிநீர் வசதி போன்ற மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவை மட்டுமே பல வருட கனவாக இருந்து வருகின்றது. இது குறித்து இப்பகுதியில் வசிக்கும் சுரேஷ் கூறுகையில், எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்து வரும் நாங்கள் கரிமூட்டம் போட்டு தொழில் செய்து வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றோம். அதுவும் இந்த மழை காலங்களில் தொழில் நடக்காது. இந்த இடத்தில் சேரும் சகதியில் எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டு சீரழிந்து வருகின்றனர். எங்களுக்கு கரண்ட் வசதி இல்லை, தண்ணீர் இல்லை. குடிநீர் கிடைக்க வேண்டும் என்றால் 2 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும். எங்களது பிள்ளைகள் விரைவில் படிக்க வேண்டும் என்றால் விளக்கு வைத்தும் டார்ச் லைட் அடித்தும் படித்து வருகின்றனர். நாங்களும் அரசாங்கத்திடம் எவ்வளவோ கோரிக்கை வைத்து கேட்டு பார்த்தோம். எங்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. எங்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. எங்களுக்கு பட்டாவுடன் இடம் கொடுத்தாலே போதும் என்று இருக்கின்றோம். எங்களது பிள்ளைகள் மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர். எங்களது கோரிக்கையை ஏற்று எந்த அரசாங்க அதிகாரி வந்து பார்ப்பதும் இல்லை. எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தருவதும் இல்லை. எங்களது கொட்டகையில் மழைநீர் சொட்டு சொட்டாக வடியும். படிக்கிற பிள்ளைகளின் நோட்டு புத்தகத்தில் கூட தண்ணீர் சொட்டும் அவல நிலை இருக்கின்றது என்று கூறினார். இல்லத்தரசி ரேவதி கூறுகையில், மழை காலங்களில் நாங்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றோம். பிள்ளைகளும் படிக்க முடிவதில்லை. வெளியில் வர இயலவில்லை. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பவும் முடியவில்லை. மழை பெய்தால் தண்ணீர் நிற்கின்றது. சோறாக்க முடிவதில்லை. விறகு பொறுக்க முடிவதில்லை. எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் அட்டை இல்லை. இதனால் நாங்கள் ரேஷன் வாங்க முடியாமல் கடையில் அரிசி வாங்கி சோறு தின்று வருகின்றோம். நாங்கள் கரிமூட்டம் போட்டுதான் பிழைப்பு நடத்தி வருகின்றோம். அதுவும் இந்த நேரத்தில் தொழில் செய்ய முடிவதில்லை. கூலி வேலைகளும் கிடைப்பதில்லை. எங்களுக்கு தண்ணீர் வசதி வேண்டும். பிள்ளைகள் படிப்பதற்கு மின்சார வசதி வேண்டும். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு இங்கு பேருந்து நிறுத்தம் வேண்டும். எவ்வளவோ கோரிக்கை மனு கொடுத்து விட்டு பார்த்து விட்டோம். ஆனால் எந்த சலுகையும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. எங்களுக்கு என்று பட்டாவுடன் கூடிய வீடு வேண்டும் என்று கூறினார். கவிதா கூறியதாவது, நாங்கள் எல்லாத்திற்குமே சிரமப்பட்டுதான் வாழ்ந்து வருகின்றோம். கர்ப்பிணியாய் இருக்கும் பொழுது நடந்ததுதான் சொல்ல வேண்டும். மழை பெய்யும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வர இயலாது. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் மின்சார வசதி இல்லை. பிள்ளைகள் விளையாட வேண்டும் என்றால் கூட அதற்கான வாய்ப்பே இல்லை என கூறினார். அது ஒரு மழை காலத்துல, இந்த மழை காலத்துல எங்களுக்கு அந்த தொழிலை விட்டு எங்களுக்கு எதுவுமே முன்னேற்றத்துக்கு இல்லை. எங்களுக்கு தண்ணி சேரு சகதியமா பிள்ளைங்களும் படிக்க முடியாம ரொம்ப அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப சீரழிகிறாங்க. எங்களுக்கு ரைட்டு இல்லை, கரண்ட் இல்லை. ஒரு தண்ணி தூக்க போனோம்னாக்கா இங்க இருந்து 2 கிலோமீட்டர் பக்கம் தண்ணி தூக்க போய் குடி தண்ணி கொண்டும். எங்களுக்கு பிள்ளைங்க படிக்கணும், நைட்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா விளக்கு வச்சு அந்த டார்ச் ரைட்டு வச்சுக்கிட்டு இதை மட்டும்தான் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நாங்களும் அரசாங்கத்துல எவ்வளவு ஒரு கோரிக்கையா போய் வச்சு கேட்டு பார்த்தோம். எங்களுக்கு அதை கொடுக்கவே இல்லை. இன்னும் என்ன ஏதுன்னு எடுத்துக்கிட்டையும் பார்க்கல. எங்களுக்கு இந்த எங்களுக்கு இருப்பு இடமும் எங்களுக்கு நல்ல ஒரு வழியும் காட்டிவிட்டாங்கன்னாக்கா அரசாங்கம் அதே எங்களுக்கு போருங்கிற மாதிரி எங்களுக்கு வீட்டுமான பட்டா கொடுத்து கூட எங்களுக்கு இடம் கொடுத்தாலே அதே போருன்னு இருக்கோம் சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தைப்பட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிச்சிட்டு ரொம்ப பிள்ளைங்களே முடியாத அளவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் போக முடியாத அளவுக்கு நடந்து கூட போறதுக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார்.
எங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நீ ஏற்படுத்தி எங்களுக்கு கொடுக்கணும் சார். இப்ப உங்க கோரிக்கை சம்பந்தமா அரசாங்கத்துக்கு முன்னாடி ஏதாவது பெட்டிஷனோ புகாரோ எதாவது கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன் சார், எல்லாமே கொடுத்துருக்கேன் சார். அவங்க வந்து எங்களுக்கு எங்களை வந்து பார்க்கவே இல்லை சார். எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி செய்யறதுக்கான ஆளே இல்லை சார். அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. அதனாலயே பெரும் கஷ்டமா இருக்கு சார் ரொம்ப. அவங்க வந்து பார்த்தாங்கன்னாக்கா இப்ப பாத்தீங்களா எவ்வளவு சகதியா கிடக்கு பாத்தீங்களா இல்லையா, வெளியில கூட வர முடியாது சார். அவ்வளவு ஒரு கஷ்டம் சார் எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு அரசாங்கம் வந்து பார்த்து எங்களுக்கு இந்த இடம் வசதியை கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுச்சுனாவே அதே எங்களுக்கு போருங்கிற ஒரு பட்சத்துல இருக்கோம் சார். எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். கோட்டாயெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே தண்ணி ஒழுகிட்டே இருக்கும் சார். படிக்கிற பிள்ளைங்க நோட்ல கூட தண்ணி ஒழுகும் சார். அந்த அளவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சார் நாங்க. திடீர்னு இங்க இருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் பாம்பு பூச்சி கடிச்சாலோ இல்ல உங்களுக்கு உடல்நிலை தெரியலனாவோ மருத்துவமனைக்கெல்லாம் இங்க இருந்து எவ்வளவு தூரம் போறீங்க, என்ன பண்றீங்க? இங்க இருந்து எங்களுக்கு சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு சார். எங்களுக்கு 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அவதியை பட்டுதான் சார் நாங்க அங்க போய் ஆகணும். எங்களுக்கு ரொம்ப இங்க இருந்து போறதுக்கு எங்களுக்கு ரொம்ப எவ்வளவு பிள்ளைங்களும் எவ்வளவு சேலு பாம்பெல்லாம் கடிச்சிருக்கு சார். அதெல்லாம் நாங்க போய் தான் பாத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். கால்நடையாவே போயிட்டு இருக்கோம் சார் நாங்களும். எந்த ஒரு இது கிடையாது, வண்டி வசதியா சுரேஷ் சார். கஷ்டத்துல நீங்க ஒரு பெண்ணா என்னென்ன கஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறீங்க சார்? எங்களுக்கு ரொம்ப மழை பெய்யறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பிள்ளைங்களுக்கு படிக்கவும் முடியல, வெளியவும் வர முடியல, சாப்பாடு ஆக்கி சாப்பிட கூட எங்களால முடியலைங்க சார். வரவும் பொறுக்க முடியலைங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி வருது சார் மழை பெஞ்சா. பிள்ளைங்களுக்கு படிக்கவும் முடியல, பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பவும் முடியலைங்க சார். ஒண்ணுமே பண்ண முடியலைங்க சார். ஒலையாத இருக்கு சார். தண்ணி வேற வந்துகிட்டே இருக்கு சார். மழை பெய்யற தண்ணி ஏரி ஃபுல்லா. அது எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லைங்க சார், ஆதார் அட்டை இல்ல, எதுவுமே இல்லைங்க சார். கடையில போய் அரிசி வாங்கி திங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்களால அன்னன்னைக்கு போனாதான் சார் கடையில வாங்கி சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிடவே முடியாது சார். என்னதான் பொழைக்கிறது, எங்களுக்கு ஒரு பொழப்பும் இல்லைங்க சார். கறி மூட்டை தான் போட்டு பொழைக்கிறோம். அது இந்த டைம்ல பொழைக்கவே முடியலைங்க சார். கறி மூட்டமும் வாங்கவும் வரமாட்டாங்கிறாங்க சார். 2வது கூலி விலையும் கிடைக்கலைங்க சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார். உங்களுக்கு என்னென்ன மாதிரி அடிப்படை வசதிலாம் வேணும்? தண்ணி வசதி வேணும் சார், லைட்டு வேணும் சார். மெயினா எங்களுக்கு படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு லைட்டு வேணும் சார். பள்ளிக்கூடத்துக்கு பஸ் இங்க நிக்கவே மாட்டாங்கிறாங்க சார், நிப்பாட்டணும் சார். ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. வீடு இதெல்லாம் தரணும் சார். கவர்மெண்ட்ல இருந்து சலுகை எதுவுமே செய்யவும் மாட்டாங்கிறாங்க சார். எவ்வளவு மனுவா கொடுத்து பாத்துட்டோம் சார். ஒண்ணுமே வந்து எடுத்து கட்டி பார்க்கவே மாட்டாங்கிறாங்க சார். ரேவதி சார். நீங்க இந்த மாதிரி கை குழந்தையெல்லாம் வச்சு என்ன மாதிரி கஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறீங்க? எல்லா கஷ்டமும் தான் சார். எதுக்குமே போக முடியல சார். மாசமா இருந்தாலும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, நடந்துதான் போகணும். மழை பெஞ்சாலும் வெளியே வர முடியல. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். வீட்டுல ஒரு லைட்டு வெளிச்சம் இல்ல. ஒரு பிள்ளைங்க விளையாடுங்கன்னா எந்த வசதியும் இல்லை சார். தண்ணி வசதி இல்லை. நாங்க மாசமா இருந்தாலும் நடந்து போய் தான் தூக்கிட்டு வரணும். யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் தூக்கி. வண்டி இருக்கிறவங்களும் சில நேரத்துல வண்டி இருப்பரா போயிடுது. இந்த மழை நாள்ல உரண்டியுமே போக முடியல வண்டி எடுத்துக்கிட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி அடிப்படை வசதி எல்லாம் இருந்தா உங்களுக்கு உங்களோட கஷ்டம் எல்லாம் தீரும்? எங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், ஒரு வாசம் இருக்கணும் சார். அவ்வளவுதான். இருக்கா ஒரு லைட்டு வசதி, இந்த மாதிரி ரேஷன் கார்டு, அரிசி எல்லாம் போய் தான் வாங்கி சாப்பிடுவோம். கடையில தான் வாங்கி சாப்பிடுறோம். ஒரு கிலோ 60 ரூபான்னு. உங்க பேருங்கக்கா? எங்க பேரு கவிதா.